இப்போ நேரத்தையே கடை இடிக்கிறது கரெக்டா என் கடைக்கு வர ஃபாரஸ்ட் வந்துருச்சு. மேக்ஸிமம் மூணாறுமே வந்து நைட் டிராவல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாறு நாங்களே அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டிராவல் பண்ண முடியாது. எந்த இடத்துல எங்க யானை நிக்கி எங்க புலி நிக்கின்னு சொல்லவே முடியாது. புலி வேற வருமா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலேட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்து மூணாறுல எங்களோட டே 2 வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி டே 1 vlog வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா போய் vlog செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க எங்களோட டே 2 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் மார்னிங் டீ காஃபி எடுத்துக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆக போகுது. பட் வந்து இப்போ வந்து இந்த வெதருக்கு என்னால் கண்டிப்பாக எடுத்துக்காமல் இருக்க முடியல. ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காஃபியை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் எழுந்தாச்சு. இந்த வெதர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம ஊரில் பயங்கர ஹாட்டு, இங்கே வந்து சூப்பராக இருக்குது வெதரு. அவங்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? மேட்டுப்பட்டி டேம் இல்லை, மாட்டுப்பட்டி டேமு. ஸோ அந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணலாம் இருக்கும். பாப்பா வச்சுட்டு ரொம்ப நிறைய பிளேசஸ்லாம் பார்க்க முடியாது. பட் வந்துட்டு நல்ல ஒரு இது வரைக்கும் பார்க்காத பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதுதான் இன்னைக்கான பிளானு. ஸோ வாங்க இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அஸ் யூஷுவல் இந்த காட்டேஜோட டூர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பணும். பாய். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த காட்டேஜ் ஹாலிடே ஹெவன். நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். உள்ளே போனதுமே வந்துட்டு ஒரு அழகான சிட்டிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது காம்பேக்டான ஒரு பெட் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கும். ஸோ காம்பேக்டான ரூமாக இருந்தாலும் அதோட கிளீனினஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்தனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ரூம் பார்க்க கண்டுக்காதீங்க. அண்ட் இந்த ஃபுல் அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 or 3 டேஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்லா நேச்சரோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட்டான காட்டேஜா தான் வந்து இது இருக்கும். இந்த காட்டேஜோட சென்டர் ஏரியால இந்த பார்க் இருக்கிறதுனால நம்ம எந்த ரூம்ல இருந்து பார்த்தாலுமே ஒரு விசிபிலிட்டி வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிட்ஸை வந்து நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்கிறது, என்கேஜிங்காகவும் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீ பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்குது அப்படின்னு. நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஆப்போசிட்ல வந்து இதே ட்ரீ இருந்தனால நாங்க அந்த ஏரியால நின்று நிறைய பிக்சர்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம். அது எல்லாமே இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இந்த காட்டேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கல. பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லாதனால அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேற போயிட்டு இருந்துச்சு. அதனால நாங்க ஃபுல் காட்டேஜுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ரொம்ப மினிமலா நாங்க ஆக்சஸ் பண்ண பிளேஸ் மட்டும் தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். காட்டேஜோட என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனுக்கு சைட்லயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்து அங்க இருக்கு. அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருந்துச்சு. இவங்க சர்வீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பங்க்சுவாலிட்டி தான். ஆன் டைமுக்கு வந்துட்டு டின்னரும் சரி பிரேக்ஃபாஸ்டும் சரி எங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு கால் பண்ணிட்டாங்க. பட் நாங்க போறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இட்லி தான் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. மை ஃபேவரட் பிரெட் பட்டர் ஜாம் வந்து அங்க இருந்துச்சு. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு போற வழியில சாப்பிட்றதுக்கும் கூட நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காட்டேஜோட ரெண்ட் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 2 காட்டேஜ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 2 காட்டேஜ் பிளஸ் எங்களோட டின்னர் எல்லாமே சேர்த்து 8000 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த காட்டேஜோட டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் மூணாரில் இருக்க
இருக்க மாட்டுப்பட்டி டேம் அப்படின்ற ஒரு ஏரியா தான் விசிட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். நாங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணது என்னன்னா, நிறைய பிளேசஸ் போனோம் அப்படின்னா பாப்பா வச்சுட்டு கண்டிப்பா எங்களால வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எதுனாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தோம். அதே மாதிரி போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்டும் இருக்கும். நாங்க எல்லா பிளேஸ்லயும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்க மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வீக்கெண்ட் அப்படின்றதுனால பார்க்கிங் ஏரியால பார்க்குறப்பவே வந்துட்டு அவ்வளோ க்ரௌடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுவே மே சீசன் டைமில் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா இந்த பார்க்கிங் கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து இருக்கும். நம்ம வந்து முன்னாடியே போனனால கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் என்டர் ஆகிட்டோம். உள்ளே வந்து 25+ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. பட் நாங்கள் அங்கெல்லாம் வந்து போகவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வந்து போட்டிங் தான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு நிறைய காம்போ ஆஃபர்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபேமிலி பேக்கேஜ் காம்போ ஆஃபர் அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு டீலாக தான் இருந்துச்சு. பட் ஆல்ரெடி நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் பிஃபோர் பேபி. ஸோ அதனால வந்துட்டு இப்போ போட்டிங் தான் போகிறோம். நான் ஸ்டீமரில் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ ஸ்டீமர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீமர் வந்து இப்போ தான் வந்து போகவே போகிறேன். வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே எங்களோட ஸ்டீமர் வந்துருச்சு. பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, லைஃப் ஜாக்கெட் போடுறப்ப வந்து பாப்பா வந்து பயங்கரமா அழுதுட்டாங்க. அவ்வளோதான், நம்மள இன்னைக்கு ஸ்டீமர்ல ஏற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். அங்கே இருக்க அண்ணா வந்துட்டு பாப்பா அழுகிறத பார்த்துட்டு லைஃப் ஜாக்கெட் நீங்க சும்மா கையில வச்சுக்கோங்க, பட் பாப்பாவை மட்டும் சேஃபா வந்து மடியில உட்கார வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சேஃபா பாப்பாவை வந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, லைஃப் ஜாக்கெட்டுக்கே இவ்வளவு அழுகிறா, ஸ்டீமர்ல போறப்ப என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் வந்து சூப்பரா கோஆபரேட் பண்ணிட்டா. நாங்க கத்துறப்ப சேர்ந்து லைட்டா கத்துட்டா. அதுக்கப்புறம் அமைதியா அழகா வேடிக்கை பார்த்துட்டே சமத்தா வந்துட்டா. சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு. சூப்பரா நாங்க வந்து ஸ்டீமர்ல வந்து என்ஜாய் பண்ணோம். ஸ்டீமர் போட்டிங்கோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா per person 250 rupees. டைம் டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் நம்மளை வந்துட்டு ஃபுல்லாக அந்த போட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டிரைவுமே வந்துட்டு அந்த ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. சைடில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டை வந்து திருப்புறது இதெல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டைம் 3 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் சிம்பிளாக வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக், பிரெட் ஆம்லெட்டை முடிச்சிட்டோம். பாப்பாக்கு வந்து அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆரஞ்சு ஜூஸும் வந்து கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் அங்கே வந்து கிடைக்கல. போகிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இது கொடுத்து மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஃபேவரட் ஷாப் தி சாய் பஜார் ரிப்பிள் டீக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி காந்திலூர் போயிருந்தப்பவே வந்துட்டு நான் இது வாங்கி ட்ரை பண்ணி இப்போ என்னோட பெரிய ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ இங்க நாங்கள் மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து ரிட்டர்ன் வரப்போ இருக்க ஷாப்ல வந்து வாங்கியிருந்தோம். பட் மூணார்ல வந்து அங்கங்க சாய் பஜார் நம்ம பார்க்க முடியும். காஃபி பவுடர் மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட எசென்ஷியல் ஆயிலுமே அவைலபிள் இருக்கு. பிளாக் டீ, ஒயிட் டீ, கிரீன் டீ எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அதுல நிறைய ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. நான் அன்னைக்கு வாங்கின ஃபிளேவர் யூஸ்வலா வாங்குற எலச்சி ஃபிளேவர்ல டீ பவுடர் வாங்கினேன். அண்ட் பிளாக் டீல வந்து வெனிலா அண்ட் ஜிஞ்சர் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட எப்பவுமே வந்துட்டு ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்கும். buy 3 get 1 free ஆஃபர் இருக்கும். buy 4 get 1 free அப்படின்ற ஆஃபர் எப்பவுமே வந்து அவைலபிள் இருக்கும். அண்ட் டார்க் சாக்லேட், ஜாம் இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ்ல வச்சிருப்பாங்க. இவங்களோட குவாலிட்டிக்காகவே இவங்க கிட்ட வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். மூணார்ல இருந்து நாங்க ரிட்டர்ன் வரப்போ ஆன் த வேல ரோட் சைட்ல இந்த ஃபிளவர் ஸ்டாண்ட் வந்து வச்சிருந்தாங்க. கொக்கோ வுட் அப்படின்னு சொன்னாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒன்று நாங்க பிக் பண்ணியிருந்தோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500க்கு மேல சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி ஒரு 1000 ரேஞ்சுக்கு வாங்கணும். 3000 வரைக்கும் கூட இது வந்து இருக்குது. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வேரியன்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வாங்கிட்டு வீட்டுல வந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த லுக்கே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
இப்ப அந்த எலிஃபண்ட் கதைக்கு நம்ம வருவோமா. இந்த பையன் இருக்கான்னு, அந்த பையன் கிட்ட தான் நம்ம சில்லி கோவா வாங்கணும். அப்பா அவங்க கிட்ட பேசுறப்பதான் அவன் சொன்னா, எங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான்க்கா அந்த எலிஃபண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ காமிச்சா. பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு அந்த எலிஃபண்ட் பாக்குறதுக்கு. அந்த எலிஃபண்ட் பேர் என்ன தெரியுமா? படையப்பா. சூப்பரா இருக்குல்ல. அந்த பையன் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா எங்க கிட்ட பேசினா, இதெல்லாம் இது எங்களுக்கு ரொம்ப சாதாரணம், நாங்களாம் அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னு. பட் எங்க அம்முக்கு தான் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருந்துச்சு. எந்த பஸ் தான்? அது ராஜபாளையம் பஸ் இடிச்சிச்சு. உங்களுக்கு தெரியாதா? நேற்று நைட் இடிச்சிருக்கோம். இந்த வழியே நைட்டு வர்றது டேஞ்சர் தான். உங்க வீட்டு பக்கம் நான் சென்னையில் உட்காந்து நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு நேற்று உங்களை டோரில் நிப்பாட்டி வச்சாங்கல்ல, டோல்கேட்ல சொன்னாங்க. இப்பயா என்ன நம்ம வர ஆசாய் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா இது என்னதுப்பா? இது என்னது? கலாக்காய் மாதிரி இருக்கு. கொய்யாப்பழம். இது எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஒன்று டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன் நான். சூப்பராக இருக்குல்ல. இப்போதான் புதுசா வந்துச்சு. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஒன்றுமே அங்கிட்டு போய் விட மாட்டாங்க. ஃபாரஸ்ட்லாம் இறக்கி விட்டாங்க. இந்த இப்போ நேற்று என் கடை இடிக்கிறது கரெக்டாக என் கடைக்கிட்ட வர ஃபாரஸ்ட் வந்துருச்சு. அடிச்சு உடச்சு தள்ளி இருக்கும். நைட் நேரம்லாம் இங்கிட்டு வராங்க. நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த ஏரியாவுக்கு. மேக்ஸிமம் மூணாறுமே வந்து நைட் ட்ராவல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. மூணாறு நாங்களே அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ட்ராவல் பண்ண முடியாது. எந்த இடத்துல எங்கே யானை நிற்கி எங்கே புலி நிற்கின்னு சொல்லவே முடியாது. புளி வேற வருமா? இப்போ இந்த கடை நீங்க எவ்வளோ நேரம் வரை வச்சிருப்பீங்க? ஈவினிங் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ண அந்த இருட்டுறதுக்குள்ள எடுத்துட்டு போயிடுவீங்க. ஆல்ரெடி இந்த அக்கா ஷாப்ல இருக்க டோர் எல்லாம் வந்து அது பயங்கரமா மிதிச்சு அது ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டோரமே எங்ககிட்ட காமிச்சாங்க. நான் அந்த பேசுற ஆர்வத்துல வந்துட்டு அதை உங்ககிட்ட வீடியோ எல்லாம் வந்து எடுக்கவே முடியல. பட் அவங்க எங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நைட் டிராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க யாராச்சும் மூணார் நெக்ஸ்ட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நைட் டிராவல் பண்ணாதீங்க, மார்னிங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு வர மாதிரி வந்துருங்க. ரொம்ப கிண்டல் பண்றீங்க. ஆமா, இந்த 6 மாசத்துக்குள்ள அடுத்த ட்ரிப்புக்குள்ள வயிறு கொஞ்சமா குறைச்சு ஃபிட் ஆகி வருவேன். ஓகே. சத்தியம் சத்தியம் சத்தியம். இது மேகி மேல சத்தியமா? இல்லை, அப்பே என்ன தெரிஞ்சு போச்சு. இல்ல கண்டிப்பா ஃபிட் ஆகி காமிக்கிற மக்களே, பாருங்க மக்களே. ஓகே. யானை வேற டோல்கேட் கிட்ட வந்துருச்சா, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புவோம். இங்க ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. இங்க ஏதோ சீரியல் ஷூட்டிங் இப்பதான் எல்லாம் வைண்ட் அப் பண்ணி கிளம்புறாங்க. ஜமீன் மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் நவீன கண்ணாடி போட்டு வச்சிருக்கேன். நம்மளை பார்த்துல வராது. எப்படி யானையை பாக்குறதுக்கா? கைனால வாங்கிட்டு வந்தாரு தாத்தா, ஜமீன் தாத்தா. வண்டி வந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். நான் யானையப்பா கொட மாட்டாங்க. படையப்பா நெக்ஸ்ட் படையப்பா பாக்குறேன். நாங்க மேகி சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருந்து கால் வந்துருச்சு. அங்க இருக்க ஷாப்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு யானை வந்து தெப்பக்குளம் கிட்ட வந்திருக்கு, தாண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லாமே ஷாப்பை வந்து வைண்ட் அப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் கடகடன் மேகி சாப்பிட்டுட்டு யானையை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து லைட்டா ரெயின் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்களோட மூணார் ட்ரிப் வந்து இப்படி டோட்டலா இப்படிதான் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு திக் மொமெண்டோடய வந்து போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்க என்ஜாயும் நல்லா பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.